உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு கேட்டால் கேளுங்க, கேட்காட்டினா போங்க. அதாவது எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மற்றும் மற்ற சுற்று வட்டார தமிழ்நாட்டில் பெரும் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும், எங்கேவா இருந்தாலும் இருக்கட்டும், மற்ற வடக்கு நண்பர்களுக்காக இந்த ஹிந்தி மொழியில் வந்து நீங்கள் வந்து விளம்பர பலகைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலையிலலாம் தெலுங்கு அட்டை விளம்பர பலகைகள் ஏகப்பட்டது. தமிழ்நாடா இல்லை தெலுங்கு நாடான்னு தெரியாத அளவுக்கு திருவண்ணாமலையில் ஹிந்தி மொழியும் தெலுங்கு மொழியிலும் விளம்பர பலகைகள் உள்ளன. நீங்கள் உங்களோட வியாபாரத்திற்காக அதை வச்சுருக்கீங்க. ஆனால் இதே அவங்க ஏரியாவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்காக ஒரு போர்டு ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் தமிழுக்கு பொது மொழியான இங்கிலீஷ் ஆங்கிலம் போதும். சரிங்களா? ஆங்கிலத்தை அவங்க எப்படி சொல்கிறது, ஆங்கிலத்தை அவங்க கற்றுக்கிட்டோம், இல்லை தெரிலனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்களுக்காக விளம்பர பலகைகள் வைக்கும்போது அவங்க அதை அசால்ட்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுறதுக்கு ஈஸியான ஒரு வழி நீங்களே வழி அமைச்சு கொடுக்குறீங்க. சரிங்களா? இது உங்களுக்கு எந்த வகையில் அது எனக்கு புரியலை. ஏன்னா நம்மளுக்கு தமிழனுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, தெலுங்கு தெரியாது. ஸோ மற்ற ஸ்டேட்டுகளுக்கு போகும்போது தமிழனுக்கு தெரியணுங்கிறதுக்காகலாம் யாரும் விளம்பர பலகைகள் வைக்க போகிறது கிடையாது. அதை நீங்கள் தமிழர்கள் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நம்ம மொழியை நம்ம தான் மேன்மேலும் வளர்த்து கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் மற்ற மாநிலத்திற்காக நம்மளோட விளம்பர பலகைகளெல்லாம் மற்ற மொழிகளை நீங்கள் மாற்றும் போது எப்படி சொல்கிறது, அவங்க நமக்காக ஒருபோதும் நம் மொழியை அவங்க மாநிலத்தில் நமக்காக மாற்ற போகிறது கிடையாது. இது அவங்க ஈஸியாக எளிதாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவதுக்கும், நம்ம தமிழர் நாடு மற்ற உறுப்பினர்கள் மற்ற மாநிலத்தவர் வந்து உள்ள ஊடுருவி மற்ற மாநிலமாக மாறுறதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஒரு இனம் அழிக்கப்பட்டால், ஒரு மொழி அழிக்கப்பட்டால் யோசிச்சு பாருங்கள், அப்புறம் நம்ம கையேந்த தான் வேணும். நன்றி, வணக்கம்.